ஜம்பமாக வணிகத்தை நிறுத்திய பாகிஸ்தான். திருப்பூர், கோவைக்கு கூட எந்த பாதிப்பும் கிடையாது. கள நிலவரம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே வர்த்தகம் பாதிக்கப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் கொங்கு மண்டலத்தின் கோவை, திருப்பூர் தொழில்துறையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் புல்மேடு பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி திடீரென சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 27 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். 12 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் மீது பல்வேறு தடை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றுவது, இருநாட்டு எல்லைகள் மூடல், பாகிஸ்தானியர்கள் விசா ரத்து, சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து என தொடர்ந்து இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வந்தால் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளுக்கு திருப்பூரில் இருந்தே ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கான நூல்கள் கோவையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல கோவையில் வாகன தளவாடப் பொருள்கள், இயந்திரங்கள் உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான வர்த்தக பாதிப்பு கோவை, திருப்பூரின் தொழில்துறையில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இந்தியா, பாகிஸ்தான் விவகாரத்தால் எம்எஸ்எம்இ துறையில் எந்தளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. உலக நாடுகளில் ஏற்படும் பாதிப்புகளால் இதுவரை நம் துறைக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. உதாரணமாக, உக்ரைன் போரினாலும் கூட எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை. அமெரிக்கா வரி விதிப்பால் 5 முதல் 7% ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனாலும் வரி விதிப்பு 90 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த நிலையும் மாறும் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவிடம் இருந்தே பாதுகாப்புத் துறைக்கான மூலப்பொருட்கள் அதிக அளவில் வாங்கப்படுகிறது. ரஷ்ய போரால் கூட நமக்கு வர்த்தகம் கொஞ்சம் தாமதமானதே தவிர பாதிப்பு ஏற்படவில்லை. கோவை, திருப்பூர் தொழில்துறையை பொறுத்தவரை பாகிஸ்தானுடன் பெரிய அளவில் வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லை என்பதால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றார். இதுகுறித்து திருப்பூர் பனியன் ஏற்றுமதியாளர்கள் சங்கத் தலைவர் முத்துரத்தினம் நம்மிடம் கூறியதாவது: தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியிலும் மாநிலத்தின் பொருளாதார பங்களிப்பிலும் கோவை, திருப்பூர் முக்கிய பங்காற்றி வருகிறது. கோவையில் நூற்பாலைகள், இயந்திரங்கள், வாகனத் தளவாடங்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகள், பம்பு செட், கிரைண்டர் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கோவையில் தயாரிக்கப்படும் நூல்கள் திருப்பூரில் துணியாக மாற்றப்பட்டு ரெடிமேடு ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஆயத்த ஆடைகள் பல்வேறு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. டெக்ஸ்டைல் துறையை பொறுத்தவரை பாகிஸ்தான், இந்தியாவுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. நம் நாட்டின் நேச நாடுகளான யூரோப், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையே மட்டுமே நாம் வர்த்தகம் மேற்கொண்டு வருகிறோம். பாகிஸ்தானிடம் இதுவரை நாம் வர்த்தகம் மேற்கொண்டதில்லை. எல்லையில் இருக்கும் மக்களுக்கு மட்டுமே பிரச்சனை ஏற்படுமே தவிர வர்த்தகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதற்கு முன்பு ஏற்பட்ட பாதிப்புகளினாலும் கூட டெக்ஸ்டைல் வர்த்தகத்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இதுகுறித்து டீ அசோசியேஷன் தலைவர் சுப்பிரமணியம் கூறுகையில், பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்நாட்டிலேயே ஆயத்த ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. டெக்ஸ்டைல் துறையை பொறுத்தவரை பாகிஸ்தான் நமக்கு போட்டி நாடாகவே உள்ளது. அதனால் இந்தியா, பாகிஸ்தான் இடையே வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டால் டெக்ஸ்டைல் தொழில்துறைக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்றார்.